வியாபார மந்த நிலையினால் அந்த புதுசு புதுசாக போட்டு படம் எடுக்கிறதுக்கான ஆட்கள் குறைஞ்சி போய் இந்த புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறதுன்றதே இப்போ இன்னும் பயமாயிருச்சு. இப்போ அந்த படத்தை யார் எடுக்கிறது? இப்போ இன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய டேரக்டர் புதுமுக போட்டு படம் எடுக்கலாம்னு வரப்போறாரா? வரமாட்டேங்குது. பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாராவது புதுமுகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போதா? இல்லை. கேரண்டி இல்லைதான் பிரச்சனை. பயமா இருக்கு மொத்தமாக போயிடுமேன்ட்டு. ஏன்னா இந்த ஓடிடி சேட்டலைட்லாம் வந்து இந்த நியூ ஃபேஸ் படம்னா அப்படியே தூக்கி வெளியே போட்டுறாங்க. ரிலீஸ் பண்ணுங்க, ஓடனா பார்த்துக்கணும், ஓடலின்னா அவன் தெருவுக்கு வந்துட்டான். அதனால் அந்த அந்த பயம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். அதனால் இவங்க புதுமுகத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அதேமாரி இப்போ பிரதீப் ரங்கனா அவர் வந்து ஸ்கிரிப்ட் வேல்யூல ஜெயிச்சு வர்றாரு, அவர் நடிகனாக ஜெயிச்சு வரல. டேரக்டாக ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு சின்ன இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு சரி நல்லா கதை சொல்கிறாங்க ஃபண்டுவான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுறாங்க அப்படியே. இப்போ கவின் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடுது, ஒரு படம் ஓடல, இன்னும் தடுமாற்றத்துலேயே இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பையன், நல்ல பையன், நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. என்னன்னா ஒரு கண்டினியூஸ் சக்ஸஸ் கிடைச்சாதான் நீங்கள் டக்குன்னு ஒரு லைன் லைட்டில் வந்து அப்படி ஏறி இறங்கி நிற்க முடியும். சிவகார்த்திகேயன் எப்படி வந்தார்? சிக்குன்னு வந்துச்சு. அந்த ஸ்பீடுக்கு இதுக்கப்புறம் யாருமே வரல. பார்த்தீங்களா, கடைசியாக மெரினால் ஆரம்பித்து அதே ஸ்பீடில் அந்த கிராஃப் இறங்காமல் வந்தது சிவகார்த்திகேயன் தான்.